மூஞ்சி நல்லா காட்டு. எத்தனை அழுக்கு வரு, அப்படி ஆட்டு உப்பு தண்ணி நான் இல்லையா? அம்மா கண் எரியுதுமா. போதுமா போதுமாம்மா போதும். அத்தனை அழுக்கு ஒரே ஆட்டோ வாரு, மண்ணு மண்ணா வருது. சுந்தரி, வா வளரு. ஏன் இந்த பிள்ளை அழுதுட்டே இருக்குது? நேற்று தண்ணியில் அந்த ஆட்டம் ஆடினாங்கல்ல, மூஞ்சி அப்படி கருத்து போய் கிடக்குது. அத்தனை அழுக்கு, சோப்பு தேய்க்க விட மாட்டேங்கிறா. அது அந்த தண்ணியில் விளையாண்டா அப்படிதான் சுந்தரி ஆகும். ஒரு 2-3 நாள் சரியா போயிடும். இந்த ஏன் மூஞ்சியும் பேர் அப்படிதான் இருக்கு. ஆமாடி வளரு, என்னடி மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்குது? இப்படி ஆகும் தெரிஞ்சு நான் அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டேன். சுந்தரி, நான் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டால் அந்த கருப்பெல்லாம் போய் பழைய கலர் நம்மளுக்கு வந்துடும் முடி. அப்படியா? அதை எப்படி ரெடி பண்ண? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அம்மா கண்ணு எரியுதுமா. சஞ்சனா, ஒரு 5 நிமிஷம் அமைதியரு. அத்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல. அடி, அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி மூஞ்சி கழுவிடு, கண்ணு எரியுதுங்குதுல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அந்த பேஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொடு வளரு. வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராணிக்கா பணமெல்லாம் வாங்கி வச்சுருக்குதாம்மா டூர் போனதுக்கு. உன்னை வந்து வாங்கிக்க சொல்லிச்சுடி. ஆமாம் வளரு, வீட்டு வாடகைக்காக வச்சுருந்த பணம் எல்லாம் முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சிடணும் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல். சரி, நான் போகிறேன், நீ சீக்கிரமா வா. மூஞ்சி கழுவுனா முடிஞ்சு வந்துடுறேன். அம்மா கண்ணு எரியுதுமா. நான் முடிஞ்சது பாப்பா, முடிஞ்சது. அவ்வளவுதான். அம்மா வளரத்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், சரியா? சரிம்மா. என்ன உடம்பு மட்டும் வளர மாதிரி இருக்குது, மூஞ்சி பார்த்தா ஆர்வம் மாதிரி இருக்குது. வளரு. கொரட்டை சத்தமெல்லாம் கேட்குது. தூங்கிட்டாலோ? வளரு, வளரு. யாரு யாரு? சுந்தரியா? ஏண்டி கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டியா? யார் வந்திருக்கிற என்னன்னு? வீட்டுக்குள்ளே திருடம் பூந்தா கூட தெரியாதாட்டு இருக்குது. சுந்தரி, பேஸ் மாஸ்க் போட்டிருக்குன்னுல, கண்ணு திறக்கக்கூடாது. இது நல்ல பவர்ஃபுல்லான பேஸ் மாஸ்க்கு. கண்ணு திறந்தா கண்ணெல்லாம் எரியும். இதான் வச்சிருக்கிற பாரு, கொஞ்சம் எடுத்து நீயே பூசிட்டு உட்காரு. நல்லா ரோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறடி, பார்க்கறக்கே நல்லா அழகா இருக்குது. மனமெல்லாம் நல்லா தான் இருக்குது. வளரு, மூஞ்சிக்கு பூசிட்டு எங்கே உட்காருன்னு தெரியலடி. சேர் எங்கே இருக்குது? உனக்கு அறிவே இல்லை சுந்தரி. சேர்ல உட்காந்துட்டு தானே மூஞ்சிக்கு அப்பணும். சரி இரு, நான் மூஞ்சி கழுவிட்டு வந்து உன்னை உட்கார வைக்கிறேன். அங்கேயே நில்லு, சரியா? நான் சீக்கிரமா வாடி, யாரா பார்த்து பயந்துட போறாங்க. வரேன். சுந்தரி, என்னதுடி இது மூஞ்சில் அப்பி இருக்க? ஆறு அனிதாவா? இது என்னதுடி இது? நாய் பியாட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்குதுடி. இதெல்லாம் எதுக்கு மூஞ்சில் அப்பிட்டு இருக்க? அனிதா, பொறாமையில பேசாத. இது என்ன தெரியுமா? உனக்கு தெரியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான மருந்தாக்கும். மூஞ்சில போட்டால் வெள்ளை ஏறுவாங்க. வேணா நீ வேணா கொஞ்சம் போடு. இதான் அங்கே வச்சிருக்க பாரு டேபிள் மேலே. ஐயா, எனக்கு வேணா, அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. அனிதா வா, பேசியல் பண்றியா? ஐயா, எனக்கு வேணாம். அது என்ன வாசலுக்கு வந்தாலே நாறுது, மூஞ்சில அப்பி வச்சிருக்கிறீங்க. வளர தேவையெல்லாம் பேசுறாடி. மூஞ்சில இருக்கிறத பத்தி நாய் பியாட்டு இருக்குங்கிறாடி. என் மூஞ்சி பத்தி அனிதா பல இருக்குதா? ஆமா, நல்லா வெளு வெளுன்னு தான் இருக்குது. இது போட்டண்டி நல்லா முழுன்னு ஆயிருச்சு. நீயே கொஞ்சம் போடு, நல்லா இருக்கும். உப்பு தண்ணியில் விளையாண்டு வந்தோம்ல, இது போட்டு அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுவோம். அப்படியா? நல்லா தான் இருக்குது. சரி, கொஞ்சம் கொண்டா போடலாம். அனிதா, நீ அது போட்டேன்னு ஒத்துக்கவே மாட்டேன்டி. வளர, இவளுக்கு கொடுக்காத. அவ கிடக்கிற, நீ தள்ளி நில்லு. சுந்தரி, 10 நிமிஷம் ஆச்சு, போய் கழுகிட்டு வா, போதும். மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுகணுமா? ஏதோ துணி ஈத்து இருந்தா குழி தொடச்சிக்கிறேன். மூஞ்சி தேஞ்சிரும், போய் கழுவிட்டு வா போ. வளரு, ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் சொரியுது இது போட்டதுல இருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லோ? சொரியுதா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலையே. நீ எதுக்கு போய் மூஞ்சி கழுவிக்கடி அனிதா? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? இன்ஃபெக்ஷன் ஆயிருமா?
நீ தள்ளு, நான் முதல்ல போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன். வளரு, என் மூஞ்சி பத்தியா பளபளன்னு இருக்குதுல்ல? நல்லா இருக்குது சுந்தரி. வளரு, ஏன் மூஞ்சி பாரு. போட்ட உடனே போய் கழுவிட்டு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியல, அதே மாதிரியே தான் இருக்குது. ஒரு மாதிரி பிக்குதுடி, அப்படியே அரிக்குது. அதனால தான் போய் கழுவிட்டு வந்துட்டேன். பிக்குதா அப்படின்னா எல்லாமே அழுக்குடி அனிதா. நீ மூஞ்சி கழுக மாட்டியா? ஆமாம், இவ தான் வந்து எனக்கு கழுகி விடுவா. அது எனக்கு சேரலை. சரி சரி வாங்க, ராணிக்கா வேறு வெயிட் பண்ணுதாம்மா. போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். சுந்தரி என்ன நெட்டக்காளி சுந்தரின்னு இழுக்கிறா? இழுவ சரியில்லையே. ஏன் வளரு? ஒரு ஆளுக்கு எவ்வளோடி பணம் சொல்லியிருக்கிறீங்க? இன்னும் சொல்லலை வளரு. எவ்வளோ சொல்கிறது என்னன்னு தெரியல. எவ்வளோடி சொல்கிறது? ஆளுக்கு ஒரு 3000 ரூபா கேட்கலாமா? 3000மா? 3000 தருவாங்களா? அதெல்லாம் தருவாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு வர வேண்டாமா? பஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் டிரைவர் சார்ஜு, அப்புறம் டிக்கெட்டு, அது இதுன்னு சொல்லி வாங்கலாம். ஆமாம் அனிதா, நீ சொல்கிறது கரெக்டு. நான் வெறும் 20000 ரூபா எடுத்திருக்கேன். மறுபடியும் கொண்டு போய் 20000 ரூபா வைக்கணும். இல்லாட்டி வாடகை கொடுக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். 3000 சொல்லி வாங்கலாம். எப்படியும் ஒரு 35,000 வரும். 20,000 கொண்டு போய் என் வீட்லேயே வச்சுட்டு ஆளுக்கு 5,000 எடுத்துக்கலாம். சரியா? 5000 ரூபா கிடைக்குமா? நல்ல ஒரு பட்டு சேலை எடுக்கணும். சரி வா சுந்தரி போகலாம். என்னதான் பண்ணுவாளுகளோ? எத்தனை நேரம்தான் காத்துட்டு கிடக்கிறது? வேக்காடா கொஞ்ச நஞ்சு வேக்காடா அடிக்குது சாமி. ஏன் சுந்தரி எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிறது? வீட்டில் ஒரே வேலைக்கா, எல்லாம் முடிச்சு போட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுது. இந்தா சுந்தரி, இதில் என்னோட பணம், கிரிஜாவோடது, மீனாவோடது, 3 பேர்த்தோடது இருக்குதுமா. என்னங்கக்கா பணம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஆளுக்கு 2000 ரூபா போட்டு 6000 ரூபா இருக்குதுமா. அக்கா, ஒரு ஆளுக்கு 2500. எதுக்குமா 2500? ஒரு ஆளுக்கு 2000 தானே பேசிட்டு இருந்தீங்க. இல்லைங்கக்கா, 2500 தான் பேசிட்டு இருந்தேன். 2500 ரூபா கொடுங்க. அதுவும் இல்லாமல் என்ன இது, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பணத்தை காணும், உங்களுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க. அது சின்ன பிள்ளைகளுக்கு எதுக்குமா பணம்? ஏங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு பணம்னு கேட்குறீங்க? பணத்தை கொடுங்கக்கா. சுந்தரி, இங்கே இருக்கிற மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு வரக்கு உனக்கு ஆளுக்கு 2500 ரூபா போட்டு 10,000 ரூபா கொடுப்பாங்க. வரு போதும் இந்த காசு உனக்கு. என்னங்கக்கா, நீங்கள் முடிவு பண்ணுறது ஒன்றும் கிடையாது. என்னோட காசு போட்டு நான் நல்லா வண்டியெல்லாம் முடிச்சிருக்கிறேன். நீங்கள் காசு எடுத்து வைங்க முதல்ல. எடுத்து காசு எடுத்து வைக்கணும். ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான். 1500 ரூபா நாங்கள் 3 பேர்த்துக்கு. சாப்பாட்டுக்கு சேர்த்து 500 ரூபா, 2000 ரூபா இருக்குது. அவ்வளவுதான் சுந்தரி, இதுக்கு மேலே கேட்டு வந்துடாத. சுந்தரி சரி உடுடி, சண்டை போடாத. என்னாச்சு ராணி? ஒரு ஆளுக்கு 3000 ரூபாயாம்மா கிரிஜா. என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து கேட்குறா காசு. என்ன, இங்க இருக்கிற மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபாயா? நல்லா இருக்குது சுந்தரி நியாயம். எல்லாம் தெரிஞ்சுதானுங்கக்கா வந்தீங்க, அப்புறம் எதுக்குக்கா வரீங்க நீங்க? எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? வண்டி பிடிச்சி, அதை பிடிச்சி, இதை பிடிச்சி உங்களையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்தல்ல, நீங்க எல்லாம் பேசுவீங்க. விடுடி சுந்தரி. என்ன சுந்தரி நீ இப்படி சிடு சிடுன்னு பேசுகிற? நாளை மணி மூஞ்சில் முழிக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. விடுங்க ராணிக்கா, அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. பரவாயில்லம்மா, சுந்தரி கோணம் எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேன். ஏன் சுந்தரி, ராணிக்கிட்ட எல்லாம் இப்படி பேசலாமா சொல்லு. இந்தா சுந்தரி பணம். பணமா? உங்களுக்கும் சேர்த்து ராணிக்கா கொடுத்துட்டாங்களே. இது என்ற பணம் இல்லை, செனீஃபரோட பணம். ஏன் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்களோ? நீங்கள் என்ன உங்களுக்கு வேலைக்காரங்களா? இது ராசு கொடுத்தா, ஜெனிஃபரோட காசுன்னு. எங்க வீட்டுக்கார விழாக்கா. ஆமா அனிதா, ஜெனிஃபர் எங்க வீட்டுக்கு வந்தா. இந்த மாதிரி பணம் இல்லை, அடுத்த வாரம் தரேன்னு சொல்றதுக்காக வந்தா. இந்த ராசு வேலைக்கு கிளம்பி இருக்கும் போல. அந்த பையனும் வந்தது. என்ன சரின்னு கேட்கும்போது காசு இல்லைன்னு சொன்னாய்வோ. எதுக்கு கஷ்டப்படுற, நானே கொடுத்துறேன்னு சொல்லி பரிசுல இருந்து காசு எடுத்து கொடுத்தாங்க. அதான் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். ஓ சரி சரி, வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் இவனுக்கு. ஏமா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதம் 1000 ரூபாய் பேங்க்ல ஏறிடுச்சாமா? எனக்கு மட்டும் ஏறிச்சா என்னன்னு தெரியலங்கக்கா. எனக்கு பேங்க்ல ஒரு நம்பரு, அப்புறம் இந்த ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்கிறதுனால நேரில் தான் போய் சலானில் எழுதி கொடுக்கணும்க்கா.
அப்படியா? எனக்கும் அதே தொந்தரவு தான்மா. நீ போகும்போது சொல்லு, நானும் வரேன். நாளைக்கு போகலாங்க்கா. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். அனிதா, என்ன அனிதா நடக்குது? பாருடி வளரு, கணக்குன்னா கணக்குல கண்ணியமா இருப்பான். ஒரு 100 ரூபா சேர்த்து கேட்டா தரமாட்டான். இன்னைக்கு 2000 ரூபா அந்த செனி பேரு குடிச்சிட்டு போயிருக்கிறான். போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு கொடுத்து வச்சேன், இல்லை அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு, அப்படி இப்படின்னு 1000 கதை கட்டுவா. இவனை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவளை ஒரு புடி பிடித்த சரியா போயிடும். அனிதா, உங்கள் வீட்டுக்காரர் தான் போய் அப்போ பார்த்தா ஜெனிபர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. நானும் வளரும் கூட அந்த போயிருந்தோம்ல நேற்று, ஒண்டர்லாவா கிண்டர்லாவா, அங்கே நான் பார்த்தேன். ஆமா அனிதா, அதுவும் ஓடி வந்து மூச்சரைக்க நின்று பேசிட்டு இருக்கிறாப்படி உங்க வீட்டுக்காரரு. மூச்சு இருந்தால் தான் நம்ம பேசுவான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், மூச்சை நிறுத்திடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அது ஒரு மாதிரி பணம் வந்திருக்கு. ஆமா சுந்தரி, பட்டு சேலைக்கு பங்கம் வந்துருச்சு.